அன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆள் கேட்டிருந்தாரு, ஜான் எப்படி பொண்ணுங்க அட்ராக்ஷன் சீமன் ரிட்டன்ஷனில் வரும்? ஓகே, எனக்கு அவர் ஏன் கேட்குறாருன்னு புரியுது. ஓகே, அவருக்கு கேள்விக்கு பதிலும் நானே சொல்லிடுறேன். ஸோ வந்து நீங்கள் சீமன் ரிட்டன்ஷனில் இருக்கும்போது உங்கள் உடம்புல ஃபெர்மோன்ஸ் உற்பத்தி ஆகும். அதாவது நீங்கள் எஜாக்குலேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் உடம்புலேருந்து ஃபெர்மோன்ஸ்னால் ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு இது மாதிரி வரும். உங்கள் வேர்வையிலேருந்து, உங்கள் உமிழ்நீர்லேருந்து, உங்கள் சலைவாலேருந்து வரும். ஸோ அனிமல்ஸுக்கு இது உற்பத்தி ஆகும். மனுஷங்களுக்கு அந்த நோஸ்லேருந்து அந்த இதுவே போயிட்டு கொஞ்சம் பேருக்கு வரும். ஸோ அது எதனால போச்சுன்னா, நம்ம ஆஃப் அன் எஜாக்குலேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அனிமல்ஸ், அதாவது மிருகங்கள் எப்படி பண்ணுன்னா, ஒரு காலகட்டத்தில் இனப்பெருக்கத்தில் இருக்கும், இன்னொரு காலகட்டங்கள் நார்மலாக இருக்கும். மனுஷங்க எப்போவுமே இது பண்ணிகிட்டே இருக்கனால அந்த ஃபெர்மோன்ஸே உடம்புல இல்லாமல் போயிட்டு. ஸோ நீங்கள் சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபெர்மோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்து ஆப்போசிட் செக்ஸை வந்து உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த ஃபெர்மோன்ஸ் வச்சு. இன்னொன்று வந்து ஆரான்னு சொல்லுவாங்க. ஆரானா உங்கள் உடம்பை சுற்றி ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சீமன் ரிட்டன்ஷனில் இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் வழி அதை நான் சொல்கிறேன். அந்த ஆரா வந்து இங்கே இருக்க ஆரா வந்து இப்படி உடம்பை சுற்றி ஏன்னா அந்த புக்கு இப்போதைக்கு இல்லை, அந்த புக்கு பேர் அந்த புக்கு சப்டல் பாடி. இதை வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த புக்கில் வந்து அந்த எப்படி உடம்புல சுற்றி ஆரா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் 10 நாள் 20 நாள் 30 நாள் அந்த போக போக அந்த ஆரா வந்து அதிகமாகும். அந்த உங்கள் உடம்பை சுற்றி இருக்க அந்த வளையத்துக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஒரு மேக்னெட் மாதிரி உங்களால் அந்த ஈர்ப்பை உணர முடியும். ஸோ அப்படி ஒரு வகையில் சீமன் ரிட்டன்ஷனில் ப்ராக்டிஸில் உங்களால் ஈர்க்க முடியும். இன்னொன்று வந்து நீங்கள் ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ நான் 2 ஆம்பளைங்களோட கதை சொல்கிறேன். ஒரு ஆம்பளை வந்து இது சொல்ல எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு எந்த பொண்ணு கிடைப்பா, ஐயோ சரி நான் வீட்டில் போய் பான் பார்க்க போகிறேன், ஐயோ இன்ஸ்டாகிராம் நோண்ட போகிறேன், இப்படி ஒருத்தர் இருக்கான். இவனை வந்து ஒரு பொண்ணு அவனோட அடிவயத்துலேருந்து அந்த ஃபீல் வருமா, இல்லை இன்னொருத்தர் இருக்கான், இன்னொரு பையன். அவன் வந்து ஓகே நான் சந்தோஷமாக இருக்கேன், ஓகே என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், ஓகே நான் கிக் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நான் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு எதுவும் தேவையில்லை, ஓகே ஒரு பொண்ணா ஓகே கிடைச்சா ஓகேன்னா ஓகே அழகாக இருக்காளே, ஓகே நம்ம பல இப்படி நம்ம வேலையை பார்ப்போம், ஓகே அவள் பேசணும் நம்ம பேசுவோம், ஓகே எனக்கு பிடிச்சிருக்கல நம்மளே போய் பேசுவோம், ஓகே இல்லையா ஓகே நம்ம எம்பாட்டுக்கு போகலாம். இவனை பிடிக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் வந்து ஃபுல்லாக இருக்கான், எனக்கு எல்லாமே இருக்குது, யூனிவர்ஸ் எனக்கு எல்லாம் தருது, சந்தோஷமாக இருக்கான், அவன் ஆல்ரெடி பீஸாக இருக்கான், அவன் பானம் ஏதோ பார்க்கலாம், அவன் வாழ்க்கையில் எங்கேயோ போயிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து தேடல்லே இருக்கான், தேடிட்டே இருக்கான், எனக்கு என்ன ப்ளஷர் மங்கி மாதிரி இருக்கான். ஸோ நீங்கள் அவனாக இருக்க ஆசைப்பட்டீங்களா? அவனுக்கு குறை சொல்ல இட்ஸ் ஆல் ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கும். அவனை மாதிரி இருக்க நினைக்கிறீங்களா, இல்லை இவனை மாதிரி இருக்க ஆசைப்பட்டீங்களா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக இருக்கும்போது அது பொண்ணுங்களால் அதை உணர முடியும். நம்ம ஆம்பளைங்க ரொம்ப உணர மாட்டோம். ஆனால் அவங்க வந்து எமோஷனல் க்ரீச்சர்ஸ். ஸோ அப்படி அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கோல்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து ஜிம்மில் போய் வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கல. ஸோ அதோட விளைவு என்னென்னா அவங்க உங்களை பற்றி யோசிப்பாங்க, அவங்க உங்களை தேடி வருவாங்க. இது ஒரு ரீசன். ஸோ வந்து நீங்கள் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறீங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஸோ வந்து மோஸ்டான ஆம்பளைங்க எப்படி பொண்ணுங்கள்ட்ட பேசுவாங்க, எப்படா எவ கிடைப்பான்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, நான் வந்து ஒரு பொண்ணை பேசினேன்னா நான் அவளை இன்டர்வியூ பண்ணுவேன். ஸோ இது கேட்க கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இன்டர்வியூ ஆகி ஸோ இன்டர்வியூக்கு எடுப்பியா ஜான் அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்போ இவன் எனக்கு ஏற்ற பார்ட்னர் தானா, இவன் நல்ல பொண்ணு தானா, நல்ல கேரக்டர் தானா, இவளோட பாஸ்ட் எப்படி, எனக்கு ஏற்ற பொண்ணு தானா, ஓகே இவன் என் லைஃப்பில் இருந்தால் எனக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது எங்கே இருக்குது, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கிடச்சா போதுங்கிறது எங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற பொசிஷனில் இருப்பீங்க. அது வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ வந்து அடுத்த மென் கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. ஸோ அது ஒரு ரீசன். அது சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸில் தான் உங்களால் உமனாக பார்க்க முடியும். இல்லாமல் நீங்கள் அவங்கள ஏதோ ஒன்றா பார்ப்பீங்க. சீமன் ரிட்டன்ஷனில் இருக்கும்போது ஓகே நம்மள மாதிரி அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு ஒரு நார்மல் பேஸில் அது கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் ஆஃப் அன் ஆஃப் பான் பார்த்துட்டு இருந்தால் அந்த நிலமை வராது. ஸோ அது இல்லாமலும் வரலாம், இது உங்கள் மைண்ட் செட் போகுது. ஸோ அது சீட் எனர்ஜி. ஸோ சீட் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆர்கன்ஸையும் க்ரோ பண்ணலாம். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படின்னா இது வந்து சீட் எனர்ஜினா உங்கள் செக்ஷுவல் எனர்ஜி. அதை யூஸ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக காடு கூட கனெக்ட் ஆகிறதுக்கான அந்த ஆர்கன்ஸ், அது வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஈஸியாக வந்து அது டெவலப் ஆகும். அப்போ அது இப்போ ஆர்கன் வச்சுக்கோங்க, இது மூலமாக நீங்கள் ஈஸியாக காடு கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல். இதை உண்மை நேரத்துக்கெல்லாம் இல்லை உங்கள் விருப்பம். இந்த பல யோகிஸ் சொன்னது. ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவை போய் எதை பற்றினதுன்னா இன்டெப்த்து. அதாவது நீங்கள் வந்து இதையும் தேடி போகலை, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து நேச்சர் உங்களுக்கு எல்லாமே தூக்கி தரும். நேச்சர் வந்து ஒரு பொண்ணு தான். நீங்கள் அவளை கொஞ்சம் திரும்பி பார்க்கலன்னா அவள் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவா. நீங்கள் அவளை கண்டுக்கவே இல்லாட்டி அவள் உங்களை ரொம்ப தேடுவாள். நீங்கள் அவளை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அவள் உங்கள் அடிமை. இதை வந்து விவேகானந்தர் சொன்னது. ஸோ நேச்சர் வந்து அந்த மாதிரி, நேச்சர் ரிஃப்ளெக்டிவ். உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு உள்ளே நிரம்பி இருந்துன்னா உலகமும் அதே தான் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி காட்டும். ஸோ ஓகே கைஸ், ஃபீமேல் அட்ராக்ஷன் உண்மை தான். ஆனால் நீங்கள் அதுக்காண்டி இதை பண்ணால் உங்களுக்கு தவிர்க்க முடியாமல் ஃபெயில் ஆயிரும். நான் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எதுக்கு பண்ணணுன்னா உங்கள் க்ரோத்து, உங்கள்
பண ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், ஃபைட்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் அதில் போங்க. அப்போ எல்லாமே உங்களை தேடி வரும். ஃபுல்லாக நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் போங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தேடி வரும். அதுதான் இந்த ப்ராக்டிஸை பெஸ்ட்டாக பண்ண முடியும். இல்லாமல் நீங்கள் நான் பண்ண மாதிரி, ஆல்ரெடி பண்ண மாதிரி பொண்ணுங்களுக்காண்டி பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து அது ரியல் லைஃப்பில் தான் முடியும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் லஸ்ட்டு டிஜிட்டல் லஸ்ட்டுக்கு போகிறீங்க, ஃபோனில் பார்க்காம ரியல் லைஃப்பில் அதை தேடி போகிறீங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான், அதுவும் லஸ்ட்டு தான், இதுவும் லஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் இதை மொத்தமாக லஸ்ட்டை விட்டுட்டு ஒரு நல்ல பார்ட்னர் வருவா, நான் என் கோல்ஸில் ஒர்க் பண்ணுவேன், அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் அப்படி பண்ணலாம். ஓகே கைஸ், யாருக்கா பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே லிங்கை புக் பண்ணுங்கள், நம்ம ஒரு கால் பேசலாம். இல்லாட்டி இட்ஸ் ஆல்வேஸ் குட்.